கோழிக்கறியை நல்லா கழுவணும், 7 கழுவு கழுவணும். அப்போ தான் கோழிக்கறி கவுச்சி வர போகும். 1 கிலோ கறி, 3 காப்பொடி துவரம்பருப்பு கறியில் போடும்போது தொலியோடு போடணும். அது சத்து. தொலியை எடுத்துகிட்டு போடுறது அவ்வளோ நல்லா இல்லை. அதனால இதை நல்லா கழுவிட்டு இந்த உருளைக்கிழங்க கழுவிட்டு போடணும். இன்னொரு கழுவணும், அழுக்காக இருக்குது தண்ணி. எல்லாத்தையும் நல்லா கழுவியாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி கோழி எங்கள் வீட்டில் எடுத்துருக்கு. கோழி குழம்பு வச்சு, கேரட்டு முட்டைக்கோஸ் பொரித்து, உருளைக்கிழங்கு போட்டு கறி குழம்பு வைக்க போகிறேன். கறி பொரிக்க போகிறேன் இன்றைக்கி அதுதான் ஸ்பெஷலு. இப்போ காய்கறி கட் பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுக்கிட்டு அப்புறமேலுக்கு விறகு அடுப்பில் சமைக்க போகிறேன். கோழி இதை பொரிக்கிறதுக்கு நறுக்கிக்கிட்டு இருக்கேன். கோழியை பொரித்து கொஞ்சம் கறி குழம்பு வச்சுட்டு, குழம்பு வச்சா கறியை ஒருத்தர் திங்க மாட்டேங்கிறாங்க. அதனால் பொரிச்சு விட்டு சும்மா கொஞ்சமாக போட்டு குழம்பு வைக்க போகிறேன். ஆமாம், கோழிக்கறியை நல்லா கழுவணும், 7 கழுவு கழுவணும். அப்போ தான் கோழிக்கறி கவுச்சி வர போகும். களிமா சொல்லி அசகுதெல்லாம் இல்லை. இந்த கல்ல வைக்க மாட்டாங்க, வைங்க. காக்கா காக்கா சும்மா பேப்பரில் ஒன்றும் இல்லை, ஒரு ஓடை தான் வச்சேன். எப்படி கூட சரி. இது பொரிக்க போகிறேன், இது குழம்பு வைக்க போகிறேன். குழம்பு வச்சாலும் பொரிச்சாலும் பக்கிலுங்க திங்க மாட்டேங்குது. அதுக்காக கறியை பொரிச்சிட்டு குழம்பு கொஞ்சமாக்கிறது. பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த சிக்கன் பொடி போடுறேன், அவ்வளோ. கொஞ்சம் மிளகா பொடி, லெமன், கொஞ்சம் லெமன், எண்ணெயை ஊற்றுவேன் சட்டிக்கு. சுத்தமான கடல் எண்ணெய். எண்ணெய் சுடவும் கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டு போடணும். புதுசா இஞ்சி பேஸ்ட்டை போட்டு இஞ்சி பேஸ்ட்டை வணக்கையில் வெங்காயத்தை போடணும். இஞ்சி பேஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை தடத்தடன்னு எடுத்து, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வேகணும். இன்னும் உப்பு போடணும். இது இந்த காய்கறிக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு. அடுத்தாப்பில் கறி பொரியல குழம்புக்கு தேவையான உப்பு அப்புறம் போடணும். இது வேகட்டும்.
வேகிற வரைக்கும் இந்த கறியை பரட்டி வச்சுக்குவோம். மிளகாப்பொடி, லெமன், உப்பு, இஞ்சி பேஸ்ட்டு போட்டு கறி பறிக்கிறோம். கறிக்கு கொஞ்சம் மிளகாப்பொடி போடணும், கொஞ்சம் தான் சக்தி மிளகாப்பொடி போடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு. கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் போடணும், இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போடும் போட்டு இதை வந்து பரட்டி தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் கொஞ்சம் திருவிக்கிடுவோம். கொஞ்சம் பொரியடணும். ஒரு 4-5 முந்திரி பழம். இதை அரைச்சிட்டு வந்துடுது. தேங்காய் ஊற்றலை குழம்பு ஒரு கொதிக்க மல்லித்தலை தூவி இறக்கிறது தான். உருளைக்கிழங்கு நறுக்கி குழம்புக்கு போட போகிறேன். தோலோட அவ்வளோ சத்து இருக்குது. எல்லோரும் தொல்லியை தூக்கி போட்டுட்டு போடுறாங்க. எனக்கு பிடிக்காது. நான் இப்படி தான் போடுவேன். போட போகிறேன் குழம்பு இப்போ தான் கொதிக்குது. இதில் மல்லித்தலையை போட்டு கடைசியாக இறக்கிட்டால் வேலை முடிஞ்சு போயிடும். நீங்கள் முட்டைக்கோஸ் கேரட்டை பொரிங்க. நான் போய் தொழுகிறதுக்கு பள்ளியாசல் போகணும், ரெடி ஆகிறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூப்பிடுங்க, சாப்பிடுவோம். மல்லியில் தூவிடணும். இப்படி கடைசியில் குழம்பு கொதிச்சிருச்சு. மல்லியில் தூவி அனலில் போட்டுறணும். காஞ்ச மிளகாய், வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இருந்தால் போட்டு இன்னும் இவ்வளோ இருக்கு. வச்சுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால ஜும்மா தொழுக போயிட்டு வந்தாச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பக்கத்தடுப்பில் நான் வந்து சிக்கன் பொரிச்சிட்டேன். அம்மா முட்டைக்கோஸில் தேங்காய் பூ போட்டு ஃபைனலாக இறக்கி வச்சுட்டாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கறிக்கு சோறு சாப்பிட போகிறேம்மா. வாங்கம்மா, இப்போ தொழுதுட்டு வந்து சாப்பிட்றோம்மா. வாங்க எல்லோரும் சாப்பிட்றோம். கறி குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல். நல்லா இருக்குமா குழம்பு, நல்லா இருக்கு. சூப்பராக நல்லா உரப்பா உப்பு தள்ளு குழுன்னு இருக்கு. நல்லா இருக்கும்.